இந்த படத்தில் நடித்த லிங்கேஷா இருக்கட்டும், சுரேஷ்நாத் சாரா இருக்கட்டும், அபர்ணவி ஆகட்டும், எல்லாருமே அவங்களுடைய பாக்குறாங்க தெளிவாக பண்ணியிருக்காங்க. நான் சின்ன பையன் உட்பட எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அபர்ணவி மிக சேவை பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன ஒரு வருத்தம்னா அந்த அபர்ணவி இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. அது தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாதத்தை ஆயிடுச்சு, ப்ரமோஷனுக்கு வரமாட்டான் அப்படின்ட்டு. அந்த அபர்ணவிக்கு நாங்க நீங்க இந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு தயாரிப்பாளர் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டதுக்கு அவங்க நான் வரமாட்டேன், எனக்கு ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இது புதுசா இருக்கு, ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி வந்து சொன்னாங்க. நான் அந்த பொண்ணு நான் அடிச்சு பேசுறேன், இந்த மாதிரி பப்ளிசிட்டிக்கு நீங்க கண்டிப்பா வரணும், இங்க சினிமா இருக்க நிலைமை ரொம்ப மோசம் இருக்கு. இப்போ ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் கொண்டு வரதே பெரிய விஷயம். அப்ப நீங்க பப்ளிசிட்டி நீங்க வரணும்ல, நீங்க வராம இருக்கணும் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அதுல இல்லை நான் வர முடியாது. ரெண்டாவது அவங்க 2-3 கண்டிஷன் வச்சாங்க, அதெல்லாம் பெரிய கான்ட்ரவர்சி ஆகிட்டாங்க. அவங்க வச்ச கண்டிஷன்ஸ்லாம் நான் ஸ்டேஜ்ல யாரோட உட்காரணுன்ற வரைக்கும் அவங்க டிக்ளேர் பண்றாங்க. நான் உட்கார ஸ்டேஜ்ல இவங்க எல்லாம் தான் உட்காரணும், எனக்கு ஈக்குவலா நம்ம தான் உட்காரணும் அப்படின்ற வரைக்கும் பேசினாங்க. எனக்கு என்ன இப்படி பேசுவாங்க, ஒரு ஆர்டிஸ்ட் என்ன வேணும் அப்படி பேசிட்டு நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு நான் சொல்றது புரியல, நீங்க வேணா நடிகை சங்கத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி இந்த படத்தை கூப்பிட்டு ப்ரமோஷன் கொடுப்பாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்றேன், என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசுவோம், நீங்க நடிகை சங்கத்துல சொல்லுங்க. அப்படி இதரம் தயாரிப்பாளர் ஒரு கம்ப்ளைண்ட் முடிச்சிருக்காங்க, அந்த கம்ப்ளைண்ட் தயாரிப்பாளர் கொடுத்துருக்காங்க, அவங்க வரலன்னு நினைக்கிறேன், அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்ப நடிகை சங்கத்துல நீங்க சொல்லுங்க, நடிகை சங்க உரிமையே இல்லைன்றாங்க. சரி இவங்க என்னதான் பண்றது, நீங்க வரீங்களா வரணும், நான் முடியாது, 3 லட்சம் ரூபாய் கொடுத்தா நான் வர்றேன் பப்ளிசிட்டிக்கு, இல்லைன்னா வரமாட்டாங்க. ரொம்ப நன்றி, உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்க நாங்க பப்ளிசிட்டி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் 2 நாள் பொறுத்து கால் பண்ணாங்க, சாரி சார் நான் தெரியாம பேசிட்டேன், யாரும் தெரியாம பேசிட்டேன் சார், நான் நினைச்சீங்க நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றேன், நான் ப்ரமோஷன்ஸ்லாம் வர்றேன், இதுக்கு சாரி பரவாயில்ல, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அந்த இயக்குனர் புதுசா படம் பண்றாரு, உங்களோட நிறைய கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க, நீங்க கொஞ்சம் துணிஞ்சு வேணாலும் வந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி இருக்கும் வாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க வரலன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னா உங்கள்கிட்ட ஏதாவது பேசினாங்களா? அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ட்டாங்களா? ரைட்டு, அப்படியே சொல்லுங்க, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இருக்கட்டும், உள்ள வர வேண்டாம். தமிழ் சினிமாவுக்கு இப்படிப்பட்ட நடிகைகளே தேவையில்லை, அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷனே இருக்கிறது தமிழ் சினிமாவுக்கு நல்லது. ஏன்னா இந்த மாதிரி தொழில்துறையில் காயப்படுத்திட்டு பணம் போட்டு படம் எடுத்தவங்க காயப்படுத்திட்டு அவங்க தமிழ் சினிமாவுக்கு என்ன நடக்கிறாங்க, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படியே இருக்கேன். இதை கூட நீங்க எதுக்கு சொல்றாங்க, மற்ற தேவைகளை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். ஒரு நடிகைகள் எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. கோமல் சிவன் படத்தை நடிக்கிற கூப்பிட்டுருக்காங்க, வந்திருக்காங்க, நம்பிக்கை அவங்க பிசினஸ் கூப்பிட்டாங்க, வந்திருக்காங்க. ஸோ பிரமாணங்கள் இல்லைன்னா என்ன ஆக்டிவிட்டின்னு தெரியல. இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப எல்லாரும் என்னை பத்தி சொன்னாங்க, நான் படம் சரியான படம் அப்படிலாம் கிடையாது. நான் எனக்கு அண்ணன் நம்ம ஊருக்காரு, சரி அவருக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னா ஏன்னா நல்ல படங்கள்லாம் நமக்கு சமீபத்தில் நான் மீரா போடுவாங்க ஒரு படம் பார்த்தேன், மிகச்சிறந்த படம். இப்ப சொல்றேன் அந்த படம் தமிழ் சினிமாவில் படம் பெருசா பேசப்படும் அந்த மாதிரி ஒரு படம். எனக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னா எனக்கு அந்த படம் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு மனசுல ஒரு எனக்கு கதை பிடிக்கணும். என்ன அந்த படம் ஏதாவது ஒரு படத்து இருக்குன்னா பண்ணுவேன், இல்லைன்னா அவங்க பெருசா நாட்டம் போகாது. அப்படிதான் அந்த அப்படி பார்க்கப்பட்ட படங்கள்ல இந்த நேரத்தில் போடுவோம். எனக்கு இதுல பேசக்கூடிய அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, இது வரைக்கும் யாரும் சொல்லாவே இருக்கு. நான் சொன்ன அந்த கண்டென்ட் மாதிரி இவனையும் இந்த விஷயம் ஏற்கனவே யாரும் தொடாத ஒரு ஏரியாவை இயக்குனர் பெற்றிருப்பாரு, அது நேர்த்தியாக வச்சிருப்பாரு. ஸோ அதனால இந்த படத்துக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த படத்துக்கான அளவுல ஆரம்பிச்சோம். தயாரிப்பாளர்கள் முக்கியம் அப்படின்லாம் இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஏற்பட்ட ஒரு படம், நீங்களாம் ஒரு பேசும்போது எனக்கு மைண்ட்ல ஃபுல்லா தான் ஓடிட்டு இன்னைக்கு சாயந்தரம் ஏற்பட்ட ஒரு கதைப்பான அனுபவம். சமீபம் பாத்தீங்கன்னா நான் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே நல்ல நண்பர்கள், எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள், எல்லாரும் நான் நெருங்கி பேசக்கூடிய எல்லாருமே நேரடியாக பேசக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே எனக்கு இந்த இருக்க பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே நேரடி துறையில் இருக்கவங்க எல்லாருமே அண்ணன் நம்பியா பழகக்கூடிய ஒரு சமீபமான ஒரு வாரங்கள்ல தொடர்ந்து வனமான பற்றி தவறான செய்தி வந்துட்டே இருந்தது. எனக்கும் நமக்கும் பிரச்சனை, பணத்தினால பிரச்சனை சொல்றாங்க. கடந்து போகுது என்ன பஞ்சாயத்து, ஒருவேளை பஞ்சாயத்துல நீங்களே உங்களோட தீர்த்து வச்சுட்டு போயிருங்க, எங்க பேருக்கு பஞ்சாயத்துனா பரவாயில்ல நீங்களே தீர்த்து வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு கூட எனக்கு எதுக்கு எழுதுறாங்க. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது சாயந்தரம் அதே பத்திரிகையில இருந்து ஒரு
இன்று விவாதம் அதே வார இதழ், ஒரு முன்னணி வார இதழ் இன்று விவாதம். அந்த பத்திரிகையிலே பணியாற்ற அத்தனை உரிமையினுடைய நண்பர்கள் அவங்க வச்ச கேள்வி வந்து எனக்கு உண்மையாவே வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்து. முன்னாடி அப்படி நீங்க பத்திரிகையில எங்களுக்கு கேள்வி வைப்பீங்க, ஒரு கேள்வி வைப்பீங்க, நாங்க பதில் சொல்லுவோம், அதுக்கு ஒரு துணை கேள்வி கேட்பீங்க, அந்த நம்மளோட பதில் வந்து ஒரு துணை கேள்வி வைப்போம். இதெல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட், இவங்க வந்து பத்திரிகையாளர்கள். அந்த அந்த தரத்துல வந்து நீங்க பத்திரிகையாளர்கள். ஆனால் ஒரு கேள்வி வைப்போம். நான் ரவிவர்ணா வந்து அதை பார்த்து பிரமிச்சிருக்கேன் அவருடைய கொஸ்டின்ஸ் தான். அப்படி நான் பத்திரிகையாளர் வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய எனக்கு சோசியல் மீடியாவில் யாராவது ரொம்ப அளவா எழுதியிருந்தாங்கன்னா ஆர்டிகல் எழுதினா கவிதா படிக்கணும் ஆர்டிகல்ஸ் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி எனக்கு ஒரு இப்போ சோசியல் மீடியா அந்த ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பேரை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குவேன், அதெல்லாம் கிடையாது, அதனால ஃபாலோ பண்ணுவேன் என்ன எழுதுவாங்க. அப்போ ஒரு இன்டர்வியூ இன்டர்வியூ வரும்போது ஒரு 15 கொஸ்டின் வச்சிருக்காரு. இப்போ நான் வந்து கொஸ்டின் வந்து கேட்கறது எழுதிட்டு அப்படிங்கிறது வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்துடுது. வந்துட்டு அந்த கொஸ்டின் வச்சுட்டு கேள்வி வந்து கேட்ட கேள்வி எல்லாமே அமைச்சராக இருந்தது, எல்லாத்தையும் பேசினேன். கடைசி ஒரு கேள்வி கேட்டாரு, பேனா வச்சு படம் எடுத்தவங்களாம் ரோட்டுக்கு போயிட்டாங்க, நீங்க எப்போ ரோட்டுக்கு போறீங்க? எனக்கு வந்துருச்சு, பேனா வச்சு படம் எடுத்தவங்க ரோட்டுக்கு போயிட்டாங்க, நீங்க எப்போ ரோட்டுக்கு போறீங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்க வேண்டிய கேள்வி ஆகுது. நான் அப்படியே கேள்வி திரும்பி அந்த பத்திரிகையாளர் கேட்டேன்னா, உங்களை மாதிரி பத்திரிகையாளர்லாம் வச்சுட்டு அந்த பாரதிகள் அவர் என்னைக்கு ரோட்டுக்கு வருவாரு அப்படின்னு கேட்டேன்னா இது எப்படி இருக்காங்க? எனக்கு ரொம்ப இன்னைக்கு இந்த மாதிரி நான் வந்து உட்கார்ந்துருக்கோம், எனக்கு மைண்ட் எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. இவங்க எல்லாம் பேசும்போதெல்லாம் எனக்கு வந்து அந்த செய்தி மட்டும் மைண்ட் ஓடுது. எப்படி இப்படி கேட்கிறாங்க? ஒரு படத்தை கோடி கணக்கில் போட்டு எடுக்கிறேன், ஒரு 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 தகுதியான ஒரு கேள்வி இல்லாம அப்படி வந்து நீங்க எப்ப ரோட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டா என்ன கேள்வி இது, எப்படி ஏற்றுக்கிறது என்னன்னு எனக்கு தெரியல. இவங்களாவும் அந்த பத்திரிகை நான் பேர் நாகரிகம் தெரியும், பேசுறத விரும்பல. இவங்களாவும் அந்த பத்திரிகை பணிபுரிவதும் சரி, அந்த பத்திரிகை நிர்வாகமும் சரி, கொஞ்சம் உங்க செய்தியாளர்கிட்ட கொஞ்சம் அனுபவமான கேள்விகள் கேட்க சொல்லுங்க. ஏன்னா இவங்களை தேவைப்படுறது எவ்வளவு வழி நீங்க வச்சு பாருங்க, கோடி கணக்கில் பணம் போட்டு நிற்கிறாங்க, எப்ப நீங்க ரோட்டுக்கு வருவீங்க கேட்கறது. அதே கேள்வி வேற மாதிரி கேட்கலாம். பேனா வச்சு படம் எடுத்தவங்க எல்லாம் ரோட்டுக்கு போயிட்டாங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு டாக் இருக்கு, இதை இதை பத்தி இந்த விமர்சனத்தை பத்தி நீங்க கேட்குறீங்கன்னா அது நியாயமான கேள்வி. நீங்க எப்ப ரோட்டுக்கு வருவீங்க என்ன கேள்வின்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது எனக்கு வேறதான். அப்புறம் வந்து நீங்களாம் உங்களுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் உங்களாம் மிகப்பெரிய மரியாதை வச்சுக்கலாம், உங்களோட நண்பராக பண்ணுவேன், உங்களோட ஆரம்பத்துக்கு போறேன். அது வந்து இவங்கெல்லாம் பேசும்போது அவங்க நண்பர்கள்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்ன இப்படி கேட்டாங்க வரும்போது அது இந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வரும்போது நான் அப்பவும் நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்றேன். இல்ல ஒரு 10 நிமிஷம் நான் உட்காந்து முடிச்சு போயிருங்கன்னு சொன்னோம்னா சரி அப்பவும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓகே நம்மளை மதிச்சு ஒருத்தர் வர்றாங்க கொடுப்போம்னு சொல்லி கொடுக்கும்போது வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. ஒரு இந்த நாற்பது படத்துல வந்து பணியாற்றின அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து ஒரு நூற்றாண்டு படமா இருந்தா இதில் பேசப்பட்ட கருத்துக்கள் வந்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள், இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள். ஸோ இந்த படம் வந்து வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வந்திருந்த அனைவருக்கும் எனக்கு நெஞ்சம் நல்வாழ்த்துக்கள். நன்றி.